ரைட். இப்ப எத்தனாவது? மூன்றாவது உடற்பயிர்ப்பு கிளாஸ். அதுல பாருங்க எஸ்ஏ கேள்வி. அன்றைக்கு செய்த கேள்வியின் சாயல்லையே ஒரு அங்க நான் அன்றைக்கு செய்த கேள்வி வந்து ஒரு டோன், அதாவது வந்து ஒரு கமரா அல்லது ஒரு டோன், சின்ன சின்ன பொதியல காவர சின்ன சின்ன டோன் சொன்னா ஒரு சின்ன ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி தான். ஆனா சின்ன பொதிய காவர மாதிரி. இது ஹெலிகாப்டருக்குரிய கேள்வி. அதே கேள்வி மாதிரி தான் இங்கேயும். அங்க 4 ஃபேன் இருந்து மேல தூக்கக்கூடிய மாதிரி இருக்காச்சுன்னா இங்க ஒரு ஃபேன் மட்டும் பூட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஹெலிகாப்டர் வந்து மேல எப்படி பறக்குது அந்த மாதிரியும் அதுல பின்னுக்கு வர ஃபேன் வந்து எப்படி அந்த ஹெலிகாப்டரை சமநிலைப்படுத்தி கொண்டு போகுது அந்த மாதிரி தான் இந்த கேள்வி. ஓகே தானே? யார் கேள்வியே? உலங்கு வானூர்தி மேலிடுகையில் உதைப்பு பிரதான சுழலி ஏயினால் வழங்கப்படுகின்றது. சுழலி ஏயின் அலகுகள் வலியுடன் மோதுகை அடைந்து வலியை கீழ் நோக்கி தள்ளுகின்ற போது வலி மீது உருவாகும் இவ்விசை சுழலியின் அலகுகள் மீது ஒரு மறுதாக்க விசையை கொடுப்பவுடன் உலங்கு வானூர்தியை மேல் நோக்கி தள்ளுகின்றது. ரைட். இப்ப ஹெலிகாப்டர். ரைட். அப்ப ஹெலிகாப்டருக்குரிய படம் தான் இதுல காட்டப்பட்டிருக்கு. அதுல அந்த ஹெலிகாப்டருக்குரிய அந்த அந்த ரெக்கைக்குரிய நீளம் மொத்த நீளம் தரப்பட்டிருக்கேன். அதுக்குரிய அந்த நிலவார அந்த சிட்டைக்குரிய மொத்த நீளம், ஃபேனுக்குரிய மொத்த நீளம் தரப்பட்டிருக்கேன். அப்ப அந்த ஃபேனுக்குரிய ஏர் என்னவா இருக்கு மட்டும் L/2. ஃபேன் ஏர் என்னவா இருக்கு மட்டும் L/2. அந்த மொத்த நீளம் தான் தரப்பட்டிருக்கேன். ரைட். இதுல இருக்கிற ஃபேன் வந்து ஏ என்ற மாதிரி. அதே நேரம் இந்த பின்னுக்கு ஒரு சின்ன ஃபேன் இருக்கு இந்த இடத்துல. அது சொல்லப்பட்டிருக்கு பி. சரியா? பி இடத்துலயே ஒரு ஃபேன் இருக்கு, பின் பக்கத்திலேயே ஒரு ஃபேன் இருக்கும். அது அந்த ஹெலிகாப்டரை சமநிலைப்படுத்துறதுக்காக. அதாவது ஹெலிகாப்டர் வந்து அங்கால இங்கால திரும்புறதுக்கு, இடப்பக்கம் திரும்ப வலப்பக்கம் திரும்புறதுக்காக இதுல ஒரு ஃபேன் இருக்கும். அப்ப அந்த ஃபேனும் அதுல பி இடத்துல இருக்கிறது காட்டப்படையில பியிலேயே ஒரு ஃபேன் இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகேடா. இப்ப பார், முதலாவது கேள்வி, நியூட்டன் இயக்க விதிகளை கூறுக. அப்ப நியூட்டன் இயக்க விதிகள் நீ பணம் வாங்கிருப்பாரு, இல்லாட்டி பணம் வாங்கிக்கிறத வேற மறந்து போயிருக்கும். விளக்கமா அடுத்து வச்சிருப்பியா இருந்தா நல்ல ஜவாப் இருக்கும். நியூட்டன் இயக்க விதிகள். முதலாம் விதியாப்பா. முதலாம் விதி உனக்கு இது பொதுவா தெரிஞ்ச விஷயம். என்ன முதலாம் விதி? என்றா ஒரு பொருள் ஓய்வா இருந்தா அல்லது மாறா வேகத்தில் இயங்கினா, ஒரு பொருள் ஓய்வா இருக்குதா இருந்தா அல்லது மாறா வேகத்தில் இயங்குதா இருந்தா അതിന്റെ ആർമുടുകളുടെ பெருமானம் என்னவா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் ஓய்வா இருந்தா அல்லது மாறா வேகத்தில் இயங்குதா இருந்தா ஆர்முடுகளுக்குரிய பெருமானம் 0. இல்லையா இருக்கிற பொருளுக்கு மார்முடுகள் 0. மாறா வேகத்தில் இயங்குற பொருளுக்கு மார்முடுகள் 0. ஆர்முடுகள் 0 இருந்தா அப்ப F=MA படி ஏ 0 பண்ணா MA பெருக்கம் 0 தான் இருக்க வேணும். அப்ப F பெருமானம் 0 இருக்கணும். இதுல வார F=MA வார F பண்றது ஒரு விளைவில் விசை, தனி விசை இல்லை. அப்ப MA பெருக்கம் 0 பண்ணா விளைவில் விசை 0 இருக்கணும். அப்ப ஓய்வா இருக்கிற பொருளுக்கு மார்முடுகள் 0, விளைவில் விசை 0 இருக்கும். மாறா வேகத்தில் இயங்குற பொருளுக்கு மார்புகள் 0, விளைவு விசை 0 இருக்கு. இதைத்தான் நியூட்டன் பேருந்து சொன்னவர். என்ன சொன்னவர்? பிரெயின்ல அவன் சொன்ன அப்புறம் நாங்க எடுத்துனாங்க. இதோடு இப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம். ஒரு பொருள் ஓய்வா இருந்தாலும் மார்புகள் 0, மாறா வேகத்தில் இயங்குற பொருளுக்கு மார்புகள் 0. ஏன்? வேகம் கூடினா ஆர்முடுகள், வேகம் குறைஞ்சா அமர்முடுகள். மாறா வேகம் பண்ணா ஆர்முடுகளும் இல்ல அமர்முடுகளும் இல்லை. அப்ப நிலையா இருக்கிற பொருளுக்கு மார்புகள் 0, ஓய்வா மாறா வேகத்தில் இயங்குற பொருளுக்கு மார்புகள் 0 பண்ணா அந்த ரெண்டு பொருள்லையும் அந்த இலையாடிக்கிற பொருளையும் மாறா வேகத்திலே வீகிற பொருளையும் விளைவு விசை 0 இருக்கணும். இதைத்தான் நியூட்டன் எப்படி சொல்றா, ஒரு பொருள்ல விளைவு விசை இல்லையா இருந்தா அந்த பொருள் ஒன்றில் ஓய்வில் இருக்க வேணும் அல்லது மாறா வேகத்திலே இயங்க வேணும். சரியா? என்னும் படிவா திருத்தமா மெருகூட்டி சொல்லுவா இருந்தா புற விசை தாக்காத விடத்து, ஒரு பொருளில் புற விசை தாக்காத விடத்து அந்த பொருள் ஒன்றில் ஓய்வா இருந்திருக்க வேணும் அல்லது மாறா வேகத்தில் இயங்கி கொண்டிருந்திருக்க வேணும் அதே விசையில. அப்ப புற விசை தாக்காத விடத்து ஓய்வில் உள்ள ஒரு தொடர்ந்து ஓய்வில் இருக்கு. மாறா வேகத்தில் இயங்கும் பொருள் தொடர்ந்து அதே திசையில் அதே வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கு. முதலாம் விதி. சரியா? அப்டேட் பண்ணியாச்சு. சரியா? மெருகூட்டி விட சரி. அதாவது வந்து ஓய்வா இருக்கிற பொருளையும் விளைவு விசை இல்லை, மாறா வேகத்தில் இயங்குற பொருளையும் விளைவு விசை இல்லை. அப்ப விளைவு விசை இல்லாத கேஸ் 2 கேஸுக்கு வரும். ஓய்வா இருக்கிற பொருளுக்கும் மாறா வேகத்தில் இயங்குற பொருளுக்கும். அது நீ வடிவா சேர்த்து சொல்லுவியா இருந்தா புற விசை தாக்காவிடத்து
ஓய்வில் உள்ள பொருள் தொடர்ந்து ஓய்வில் இருக்கு. மாறாவகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்க பொருள் தொடர்ந்து அதே திசையில் அதே கதிரன் இயங்கிக் கொண்டிருக்கு. ஓகே, முதலாம் விதி. ரெண்டாம் விதியை பேர். ரெண்டாம் விதி. ரெண்டாம் விதிப்பா ஒரு பொருள்ல வேகம் அதிகரிச்சாத்தான் உந்தம் அதிகரிக்கும். வேஜுவா ஒரு பொருள்ல வேகம் அதிகரிச்சாத்தான் அப்ப உந்தம் அதிகரிக்கும். வேன் உந்தம்டா திரிவு திற வேகம். உந்தம்டா திரிவு திற வேகம்டா வேகம் கூடினா உந்தம் கூடும். எப்படி வீதான இம்மாறான ஒரு பொருளுக்கு இயங்கி கொண்டிருக்கிற பொருளை உடைஞ்சு கொண்டா தான் தெரிய மாறணும். இயங்கி கொண்டிருக்கிற பொருளுக்கு வீங்கினா தான் தெரிய மாறணும். போய்க்க வீங்க ஓடும் பெருசா. அப்ப ஒரு பொருளுக்கு தெரிய மாறாதுன்னு சொன்னா ஒரு பொருளுடைய உந்தம் அதிகரிக்க வேணுமா இருந்தா அல்லது குறைய வேணுமா இருந்தா ஒன்றில் வேகம் கூட வேணும் அல்லது வேகம் குறைய வேணும். அப்ப ஒரு பொருள்ல உந்த மாற்றம் பெறணுமா இருந்தா வேகம் கூட வேணும் அல்லது வேகம் குறைய வேணும். வேகம் கூடினா ஆர்முடுகள், வேகம் குறைஞ்சா அமர்முடுகள். அப்ப ஒரு பொருள்ல உந்தம் மாறுறதுக்கு ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் இருக்க வேணும். அப்ப ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் இருக்க வேணுமா இருந்தா விசை இருக்க வேணும் அந்த பொருளுக்கு. என்ன ஆர்முடுகள் இருந்தா கட்டாயம் விசை இருக்கு. அப்ப விசை இருந்தா தான் ஒரு பொருள்ல உந்தம் மாறும். சரியா, ஒரு பொருள்ல விசை இருந்தா தான் அந்த பொருளுக்கு உந்தம் மாறும். விசை இருந்தா தான் வேகம் மாறும், வேகம் மாறத்துல உந்தம் மாறும். இதை என்ன நியூட்டன் சொல்றாங்கடா, அந்த விசை உந்த மாறவனுமா இருந்தா விசை இருக்கணும். அந்த பொருள்ல ஒரு சர்க்கிள் ஏற்படுற உந்த மாற்றம் தான் விசையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பொருள் ஒரு சர்க்கிள் ஏற்படுற உந்த மாற்றத்துக்குரிய வரமா இருந்தா விசையா இருக்கு. அப்ப ஒரு சர்க்கிள் ஏற்படுற உந்த மாற்றத்தை தான் எப்படி கிடைக்கலாம்? உந்த மாற்ற வீதம். ஒரு சர்க்கிளுக்கு ஏற்படுற உந்த மாற்றத்தை தான் நாங்க கலைக்கிற அந்த வசனம் வந்து உந்த மாற்று வீதம். அப்ப உந்த மாற்று வீதம் அழுத்தப்பட்ட விசைக்கு பிரயோகிக்கப்பட்ட விசைக்கு நேர் விகித சமனாகவும் அத்திசையிலேயும் இருக்கு. இரண்டாம் விதி. ஒரு பொருள் ஏற்படும் உந்த மாற்று வீதம் அழுத்திய விசைக்கு நேர் விகித சமனாகவும் அத்திசையிலேயும் இருக்கும். ஏன்னா ஒரு பொருள்ல விசை இருந்தா தான் உந்தம் மாறும். ஒரு சர்க்கிள் ஏற்படுற உந்த மாற்றம் அந்த பொருள்ல ஆக்கிற விசையா இருக்கும். உந்த மாற்று வீதம் என்றது விசையா இருக்கும். இரண்டாம் விதி. பாடமாக்காம விளக்கமா எடுத்து வச்சா சரி. சரியா, அப்ப இரண்டாம் விதி. மூன்றாம் விதி என்ன சொல்றது? மூன்றாம் விதி ஒரு விசையோடு கண்டுபிடிக்கிற மாதிரி அதுக்கு சமனான விசை கட்டாயம் சோடியான விசை இருந்தே ஆகும். ஒரு விசையோடு இருக்கிறாருன்னா அதுக்கு சோடி விசை கட்டாயம் இருக்கு. இந்த உலகத்துல நேரேற்றத்துக்கு சமனான மறையேற்றம் இருக்கிற மாதிரி, ஆண்களுக்கு சமனான பெண்கள் இருக்கிற மாதிரி ஒரு விசைக்கு சமனான சோடி விசை கட்டாயம் இருக்கு. எந்த ஒரு இடத்துல ஒரு விசை நீ கண்டுபிடிச்சாலும் அந்த விசைக்குரிய சோடி விசை கட்டாயம் இருக்கும். ஆனா என்ன, அந்த பொருள்லயே இருக்காது, வேற பொருள்லயே இருக்கு. அந்த தாக்குற விசை அதே பொருள்ல இருக்காது, அந்த விசையை கொடுத்த பொருள்ல இருக்கு. அந்த விசை எந்த பொருளால உருக்கப்படுச்சதோ அந்த பொருள்ல இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அந்த விஷயத்தை நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமநிபெதிரமா மரதாக்கம் இருக்கும். எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமநிபெதிரமான மரதாக்கம் இருக்கும். அவன் சொன்னது விதி. அது நாங்க ஒரு விளக்கமா எடுத்துக்கொள்வோமா இருந்தா மறக்காது. பாடத்தோட கனெக்ட் பண்ணி விளக்கமா நான் சொன்ன மாதிரி கழிச்சு கொள்ளவோம், விலகி கொள்ளவோம், பாடமாக்காம. அவன் இப்ப முதலாம் விதியை சொல்லுவா, புறவிசை தாக்காவிடத்து ஓய்வுள்ள பொருள் தொடர்ந்து ஓயிலே இருக்கும். மாறா ஓகத்தினுடைய இயங்கும் பொருள் தொடர்ந்தும் அதே திசையில் அதே ஓகத்தினுடைய இயங்கும். இரண்டாவது, உந்த மாற்றி வீதம் அழுத்திய விசைக்கு நேர்வித சமனாகவும் அத்திசையிலும் இருக்கு. எத்திசையில அந்த விசவார திசையிலே இருக்கு. அடுத்தது, எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமநிபதிரமான மரதாக்கம் உண்டு. மூன்றாம் விதி முடிச்சு. மூன்று விதியும் சரியா, நியூட்டன் இயக்க விதிகள். இவர் இரண்டாவது கேள்வியை பார்த்துக்கொள். சுழலிகள் ஏயில் தாக்கும் விசையின் திசையை ஒரு ஒன்றை பிரதி செய்து அதில் குறித்து காணட்டாம். இப்ப இங்க என்னென்ன இந்த ஹெலிகாப்டர் இயங்குறாருன்னா, இந்த ஃபேன சுத்திரத்தால வலிய கீழே தள்ளும். எந்த விசையோட வலிய கீழே தள்ளுதோ சமனான விசை ஹெலிகாப்டருக்கு மேலே வரும். அந்த ஃபேன் வலிய எந்த விசையோட கீழே தள்ளுதோ தாக்க மரதாக்கு விசை இருக்குல்ல, எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமநிபதிரமான மரதாக்கு விசை இப்பதான் இடப்ப சொன்னார் மூன்றாவது விதியா. அப்ப அந்த ஃபேன் எந்த விசையோட வலிய தள்ளிச்சுதோ வலி என்ன செய்யும், சமனான விசையோட ஃபேனை மேல தள்ளும். அந்த ஃபேன் மேல தள்ளுபடிக்கு அதோட சேர்ந்து செய்யும் ஹெலிகாப்டரும் இழுத்து கொண்டு போகும் மேல். அது தூக்குப்பட்டு கொண்டு மேல போகும். அப்படியா இருந்தா இந்த ஃபேனில வார விசை சுழலில வார விசை வலியை இவர் கீழ் நோக்கி தள்ளா வலி இவர் என்ன செய்யணும், மேல் நோக்கி தள்ளும். அப்ப சுழலில வார விசை எங்க வரும், மேல் நோக்கி வரும். சொன்னதான் சுழலில வார விசைப்ப மேல் நோக்கி வரும். மேல வந்திருக்கு அந்த விசையை குறித்து காட்ட சரி. வலிய கீழே தள்ளினா வலி என்ன செய்யும், இதை மேல தள்ளி இருக்கு, அந்த விசை மேல் நோக்கி வந்திருக்கு சுழலில வார விசை. இப்ப ஹெலிகாப்டர்ல வார விசை இதுல வார என்ன சொல்லப்படுறது, உலங்கு வானூரில் வார விசையை குறித்து காட்ட சொல்லி கேட்டால் எதையை குறிக்கணும், உலங்கு வானூரில் திணிவிட்ட பெருமான எம்மன் எடுப்பியா இருந்தா அதையும் குறிச்சு காட்ட வேணும்.
சரியா? அதையும் குறிச்சு காட்டணும். அன்னைக்கு கேட்டது ஃபேன்ல வார சரி எப்ப மட்டும் குறிச்சு காட்ட சரி. சுழலிகள் ஏயில் தாக்கு திசையை ஒரு ஒன்றை பிரே செய்து அதில் குறித்து காட்டுங்கன்னா எப்ப மட்டும் குறிச்சு காட்டுவையா இருந்தா சரிடாப்பா ரைட்டா. பி பாத்த பாத்துக்கொள். பி பாத் சுழலி ஏயின் நீளம் சிமோனில் வழியின் அடுத்து ரோலில் உலங்கு வானூரி வானில் இலையாக நிற்கின்ற போது ஏயினால் கீழ் நோக்கி தள்ளப்படும் உருளை வடிவான வழியின் வேகம் வி ஆகும். கீழ் நோக்கி தள்ளப்படும் வழி உருளை வடிவமென கருதி வழியின் திணிவு பாய்ச்சல் வீதத்துக்கான கோவையை பெறுக. திணிவு பாய்ச்சல் வீதம்டா ஒரு செகனுக்கு வழி தள்ளப்படுற திணிவு, ஒரு செகனுக்குள்ள வழி தள்ளப்படுற திணிவு. இப்ப இந்த இவ்வளவு பகுதியாலே மாற வழி என்ன செய்யப்பட்டா கீழ் நோக்கி தள்ளப்படும். இது ஹெலிகாப்டரால் சரியா. இவ்வளவு பகுதியாலே மாற வழி கீழ் நோக்கி தள்ளப்படுது. இந்த கீழ் நோக்கி தள்ளப்படுற இந்த வழியின் குறுக்குவட்டு பரப்பளவு இருக்குதானே. இந்த கீழ் நோக்கி தள்ளப்படுற வழியின் இந்த குறுக்குவட்டு பரப்பளவு பெருமானம் இவ்வளவு வழி வந்து கீழ் நோக்கி தள்ளப்படுதா இந்த இவ்வளவு வழி ஹெலிகாப்டர் அப்ப கீழ் நோக்கி தள்ளப்பட போகும். சரியா? அப்ப இவ்வளவு வழியும் கீழ் நோக்கி தள்ளப்படுக வழி தள்ளப்படுற வேகத்தின் பெருமானத்தை நாங்க வி எடுத்துக்கொள்றோம். வழி தள்ளப்படுற வேகத்தின் பெருமானம் வி. இந்த குறுக்குவட்டு பரப்பின் பெருமானத்தை நான் எடுத்துக்கொள்றோம் ஏ என்ற இந்த வழியின் தள்ளப்படுற குறுக்குவட்டு பரப்பின் பெருமானத்தை எடுத்துக்கொள்வோம் ஏ. வழியின் அடர்த்தியரப்பட்டுக்கு ரோ. வழியின் அடர்த்தியரப்பட்டுக்கு ரோ. இப்ப கேட்கப்பட்டது ஒரு செகண்ட்ல தள்ளப்படுற வழியின் திரிவு. இப்ப இது வி என்ற வேகத்துல வழி கீழ் நோக்கி வருதா இருந்தா வி என்ற வேகத்துல வழி கீழ் நோக்கி வருதா இருந்தா நான் டி7 பூஜ்ஜியத்துல வழி இந்த ஃபேன் சுத்த வலிக்கிட்டா வழி தள்ளப்பட்டிருக்காது. டி7 ஒரு செகண்ட் முடிவில டி7 ஒரு செகண்ட் முடிவில இவ்வளவு தூரத்துக்கு வழி வந்திருக்கு. டி7 ஒரு செகண்டுக்கு இவ்வளவு தூரத்துக்கு தள்ளப்பட்ட வழி இங்க வந்துருக்கு. ஒரு செகண்டுக்கு வார தூரம் தான் என்ன இருக்குமெண்டா அந்த வழி இந்த வேகம். அப்ப வி மீட்டர் பெர் செகண்ட் வைக்கா தள்ளப்படைக்கு இதுல இருக்கிற வழி ஒரு செகண்ட் முடிவுல இவ்வளவு தூரம் பெரிதா இருந்தா இதுல இருந்து இவ்வளவு தூரம் எவ்வளவு இருக்கணும் வி மீட்டரா இருக்க வேணும் இல்லை. ஏன் ஒரு செகண்டுக்கு போற தூரம் தான் வேகம். அப்ப இதுல இருந்து இவ்வளவு தூரம் பி மீட்டர். அப்ப இவ்வளவு தூரம் தான் ஒரு செகண்ட்ல தள்ளப்பட்ட வழியின் நீளம். அத வழியின் குறுக்குவட்டு பிறப்பால வெடிக்கினா ஒரு செகண்டுக்கு தள்ளப்படுற வழியின் கனவளவு வரும். ஒரு செகண்டுக்கு தள்ளப்படுற வழியின் கனவளவு வழியின் கனவளவு நான் கேட்ட திணிவு பாய்ச்சல் இது இங்க கேட்டதப்ப ஒரு செகண்ட்ல தள்ளப்படுற வழியின் திணிவு பாய்ச்சல் வீதம். அப்ப ஒரு செகண்டுக்கு தள்ளப்படுற வழியின் கனவளவுக்கு இப்ப நீ என்ன பண்ணலாம் குறுக்குவட்டு பரப்ப நீளத்தால வெடிக்கினா ஒரு செகண்டுக்கு தள்ளப்படுற வழியின் திணிவு வரும் கனவளவு வரும். அந்த கனவளவு அடர்த்தியால வெடிக்கினா திணிவு வரும். ஏன் சொல்லுவா அடர்த்தி என்ற என்ன இருக்கணும் திணிவின் கீழ் கனவளவு அடர்த்தி என்றா. அப்ப திணிவண்ட என்ன இருக்கணும் கனவளவு அந்த வழியின் கனவளவு அடர்த்தியால வெடிக்கினா திணிவு வரும். ஒரு செகண்டுக்கு தள்ளப்பட்ட வழியின் கனவளவுன்னு சொன்னா அது ஏவி குறுக்குவட்டு பரப்பு தர இது வேகமே கனவளவு இல்லை அது அடர்த்தியால வெடிக்கினா திணிவு. அவங்க வர திணிவு பாய்ச்சல் விதத்துக்கு என்ன பண்ணலாம்னா ஏவி ரோ இதுக்குரிய அழகு எழுதிப்பேன் கிலோகிராம் செகண்ட் மைனஸ் ஒன்று வரும். ஏன்னா குறுக்குவட்டு பரப்புக்கெல்லாம் என்ன மீட்டர் வர்க்கம் வேகத்துக்கெல்லாம் என்ன மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அடர்த்திக்கெல்லாம் என்ன கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 சேருங்க வா என்ன வரும் மீட்டர் மைனஸ் 3யோட இந்த மீட்டர் வர்க்கம் மீட்டர் எல்லாம் சேர்ந்து வெட்டுப்பட்டா என்ன அளவு வரும் கிலோகிராம் செகண்ட் மைனஸ் 1. அவ திணிவு பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாடு ஏவி ரோ திணிவு பாய்ச்சல் வீதம். இதுவே கனவளவு பாய்ச்சல் வீதம் ஏ இன்டி வி ஒரு செகண்டுக்கு தள்ளப்படுற வழியின் கனவளவு நடப்பா ஏவி. இதெல்லாம் ஏற்கனவே நீ படிச்சிருப்பாய் ஒரு விளக்கத்துக்காக திருப்பியும் காய்ச்சி நான் ஏவி என்றா ஒரு செகண்டுக்கு தள்ளப்படுற வழியின் கனவளவு ஏ குறுக்குவட்டு பரப்பு வி வேகம் அது அடர்த்தியான வரைக்கினா ஒரு செகண்டுக்கு தள்ளப்படுற வழியின் திணிவு. அப்ப ஏவி ரோன்றது ஒரு செகண்டுக்கு தள்ளப்பட்ட வழியின் திணிவு நோட் பண்ணு. அப்ப இங்க சேர்க்கப்பட்டது வழியின் திணிவு பாய்ச்சல் வீதத்துக்கான ஹோமை என்றா ஒரு செகண்டுக்கு தள்ளப்படுற வழியின் திணிவு தான் திணிவு பாய்ச்சல் வீதம். எந்த ஒரு வீதம் என்று சொன்னாலும் நேரத்தால விரிவாட்டிருக்கணும். அப்ப நீ ஒரு செகண்டுக்கு என்று பார்த்தா ஒரு செகண்டுக்கு தள்ளப்பட்ட திணிவு வருமானம் காணணும் வழியின் திணிவு. நான் கலைக்கிற விளங்காப்பா தம்பியாக்கள் அவனிச்சேதான் விளங்கும். நான் சொல்ற கதையில ஒவ்வொன்றையும் அப்படியே நுணுக்கமா கேட்க வேணும். மண்டைய வேற எங்கேயும் விட்டு நான் பார்த்து கொண்டு இருந்தா விளங்காது. நான் நீங்க மூச்சு மூட்டை காத்தி கொண்டீங்க நீ வேற எங்க செய்து கொண்டு இருந்த ரெண்டாவது வெளியே பார்ப்போமே ரெண்டாவது வெளியே பார்த்துக்கொள்ளலாம். அப்ப ரெண்டாவது வெள்ளி உலங்கு வானூர்தியின் தெளிவு கேபிட்டல் எம்முக்கான ஹோலையை எல்வி அதுல ஏ வரா சிமோலே வரா பட்ட அது வராது எல்விஜி ரோ பை ஆகியவற்றின் சார்பு பிறகு உலங்கு வானூர்தி திணிவு. இப்ப இந்த உலங்கு வானூர்தி
சமன்லயே அணிக்கிறாருண்டா நிறைந்த வருமானத்துக்கு மேல வார விசை என்ன இருக்கணும்? நிறைந்த வருமானத்துக்கு மேல வார விசை வருமானம் சமனா இருக்கணும் நிறைந்த வருமானத்துக்கு. இப்ப இது ஒரு செகண்டுக்கு தள்ளப்பட்ட வழியின் திணிவு தான் இந்த பிரமாணம் ஏபி ரோன்றது. இவன் கேட்கிறது உலங்கு வாழுடைய திணிவு கேபிட்டல் எம் எனின் கேபிட்டல் எம்முக்கான கோவையை எல் வி ரோ மற்றது ஜி பை ஆகியவற்றின் சால்பருக. இப்ப சமன்லயே அணிக்கிறதுக்கு இந்த எஃப்ன்ற பெருமானம் எஃப்ன்ற பெருமானம் என்ன இருக்கும்னு சொன்னா எம்ஜிக்கு சமனா இருக்கணும். எஃப்ன்ற பெருமானம்னாப்பா எம்ஜிக்கு சமனா இருக்கணும். ஆனா நாங்க எஃப் இப்ப காணணும். எஃப்ன்ற பெருமானம் எஃப்ன்ற பெருமானம் காட்டுறதுக்கு இந்த வழியில இருக்கிற உந்த மாற்றி வீதத்தின் பெருமானத்தை கண்டா அது வழியில வந்த விசை. வழியில வார உந்த மாற்றி வீதம் விளையாடு பார்த்தா வழியில வந்த விசை. வழியில வந்த விசைக்கு சமணி விதமான விசை தான் ஃபேனில மேல் நோக்கி வந்திருக்கு சுழலியில. அப்ப நான் இப்ப அந்த எஃப்ன்ற பெருமானத்தை காண்றதுக்கு என்ன செய்யலாம் வேண்டாம்? எஃப்ன்ற பெருமானத்தை காண்றதுக்கு வழியில வந்த உந்த மாற்றி வீதத்தை காணணும். உந்த மாற்றி வீதம் வந்தா உந்த மாற்றத்தை நேரத்தை அளவிரிச்சிருக்க வேணும். உந்த மாற்றி வீதம் சரியா? வழியின் ஆரம்ப உந்தம் என்னடாப்பா? அந்த ஃபேன் சுத்த ஆரம்பிக்க முதல் வழியின் உந்தம் பூஜ்ஜியம். என்ன வழி நிலையாணிக்குது? நிலையாணிக்கிற வழியின் வேகம் பூஜ்ஜியம் உந்தக பூஜ்ஜியம். இறுதியில வழி குந்தம் பெருகுது வி என்ற வேகம் வந்திருக்கிறதால. அப்ப இதுல வர உந்த மாற்றி வீதம் பண்ணா எம்பி பை டி என்று போடுவோம். வழியின் இறுதி உந்தம் போட்டா சரி ஆரம்ப உந்தம் பூஜ்ஜியம் பண்ணதால. இப்ப அப்ப இந்த எம் பை டி என்ற பெருமானம் வர்றது திணிவு பாய்ச்சல் வீதம் வழியின். அதை நீ வியால வெளிக்கிற வழியில வந்த விசையின் பெருமானம் வரும். வழியில வந்த விசைன்னா வழியில கீழ் நோக்கி விசை வரும். அதுக்கு சமனான விசை சுழலியில வேல் நோக்கி வரவில்லை. வழியில வந்த விசைக்கு இப்ப எம் பை டிக்கு என்ன போடலாம்? ஏ வி ரோடு போட்டா அதை இப்ப வி அலை பெருக்கணும். அப்ப வழியில கீழ் நோக்கி தாக்குற விசையின பெருமானத்துக்கு என்ன போடலாம்னா ஏவி வர்க்கம் ரோ. ஓகேவா? வழியில கீழ் நோக்கி தாக்குற விசையின பெருமானப்பா ஏவி வர்க்கம் ரோ. வி என்றது அந்த வழி தள்ளப்பட்ட வேகம். ஏ தள்ளப்பட்ட வழியிட குறுக்கோட்டு பெறப்படவு ரோ அடர்த்தி. இப்ப இந்த விசையின பெருமானத்துக்கு சமணி எதிர்வான விசை ஃபேனில மேல் நோக்கி வரும். ஃபேனில மேல் நோக்கி வர விசை நிறைக்கு சமனா இருக்கணும். அப்ப எங்கட என்ன கேட்டவன் எம்பத்தான கேட்டவன். அப்ப நான் என்ன போடலாம்டா இப்ப எஃப்ன்ற பெருமானம் எம்ஜிக்கு சமனா இருக்கணும். எஃப்ன்ற பெருமானம் எம்ஜிக்கு சமன். எஃப்க்கு இப்ப என்ன போடலாம்டா ஃபேனில மேல் நோக்கி வர விசைக்கு ஏ பி வர்க்கம் ரோ அது சமன் எம்ஜி இருக்கணும். ஓகே தான். ஏபி வர்க்கம் ரோ பெருமானம் எம்ஜிக்கு சமனா இருக்கணும். ஏவி வர்க்கம் ரோ. அதே நேரம் இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்டா இதுல ஏவி ரோவில வி தரவுல இருக்குது ரோ தரவுல இருக்குது. ஆனா ஏ இருக்கா தரவுல? ஏ என்று இருக்கா? ஏ என்றால் அந்த சுழலிடப்பட்ட புள்ளியை தாண்டப்ப ஏடு போடப்பட்டிருக்குது. இங்க ஏக்கு நீ எந்த போடுமா இருந்தா இந்த வழியின் குறுக்கோட்டு பெறப்பட அத்தான் ஏடு போட்டான். நான் தான் போட்டான் அவன் தெரியல. அப்ப ஏக்கு என்ன போடுமா இருந்தா இந்த மொத்தருகளை வெள்ளா இருந்தா இந்த வழி தள்ளப்படுற இந்த வழியின் ஆரைக்கு என்ன போட சொல்லுவாங்க எல் பை டூ போடலாம். என்ன ஆரை எல் பை டூ. அப்ப எல் பை டூ போட்டா இந்த ஆரைக்கு என்ன போடலாம்டா பை ஆர் வர்க்கம் போடணும். குறுக்கோட்டு பிறப்புக்கு ஆரைக்கு எல் பை டூ போடணும். அப்ப இதுல வர ஏவி ரோட வருமானத்துக்கு நாங்க என்ன போட்டிருக்கோம்டா ஏ அதுக்கு என்ன போட்டிருக்கோம் இருந்தா பை எல் பை டூ முழுவதும் வர்க்கம் பி ரோ போடணும். சொல்றா பை எல் பை டூ முழுவதும் வர்க்கம் இன்னும் பி ரோடு போடணும். அப்ப என்ன போடலாம்டா பை எல் வர்க்கம் வீரோ அதற்கு சென்ன வர்க்கம் பெறும். அதனால போட்டிருக்கோம். இதான் தெளிவு பாய்ச்சல் வீதம். தந்த தரவுல விடையே கொடுத்துருக்கீங்களா வேணும். நான் ஏக்கு பிறகு அதே மாதிரி இங்க ஏக்கு என்ன பண்ணணும் ஏக் பை எல் பை டூ முழுவதும் வர்க்கம் அப்படியே வி வர்க்கம் ரோ ஒன்று பேர் ஓடும். வி வர்க்கம் ரோ. அப்ப என்ன விஷயம் வந்திருக்கு ஓடும் பை எல் வர்க்கம் வி வர்க்கம் ரோ அதன் கீழ் 4 2 பேரும். அதைத்தான் இங்கே எப்படி ஓடும் ஏக்கு என்ன ஓடும் பை எல் பை டூ முழுவதும் வர்க்கம் பை எல் வர்க்கத்தின் கீழ் 4 அப்படியே வி வர்க்கம் பெற ஓடும் ரோ வேற ஓடும் அப்படியே பாடாப்ப எம்ஜி வேற ஓடும். இப்ப எம்முக்கான கோணானப்ப உன்ன கேட்டது. அப்ப எம்ம எணுவா மாற்றம் செய்து விடு விட வந்துடும் பை எல் வர்க்கம் வி வர்க்கம் ரோ அதன் கீழ் என்ன வரும் 4G என்று வரும். அதன் கீழ் 4G பை எல் வர்க்கம் பி வர்க்கம் ரோவின் கீழ் 4G என்று வரும். பாருவா பை எல் வர்க்கம் பி வர்க்கம் ரோவின் கீழ் 4G என்று வரும். அந்த எம்முக்கான கோவை செக் பண்ணுவா. குயிக்கா முடிச்ச அடுத்த வெளியே பார் அடிக்க போறோம் போட். இது முடிச்சு அடுத்த வெளியே பார்க்கலாம். சும்மா இருக்கப்படாது.
முடிஞ்சா இது டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணலாம், மெசேஜ் பண்ணுவா. பீரண்டில் பெற்ற பீரண்டில் கீழ் நோக்கிய உருளை வடிவான வழிகளில் வலுவை கணிக்க. அந்த வலிக்குரிய வலு கீழ் நோக்கி தள்ளப்படுற வலிக்குரிய வலுவின்ற பிரமாணம். வலிக்குரிய வேகம் v என்று தரப்பட்டிருக்குது. இப்ப வலிக்குரிய இயக்க சக்திக்கு என்ன பண்ணலாம்? அரைஎம்பி வர்க்கம். இயக்க சக்தியின் வருமானம் என்றா சக்தியை நேரத்தால விரிச்சா வேலை. ஓரளவு நேரத்துல வார சக்தி தானே வேலை. ஓரளவு செய்யப்பட்ட வேலை வேலையும் சக்தியும் உண்டுதான். அப்ப வலுவின்ற வருமானம் என்றா சக்தி நேரம். அப்ப சக்தியங்கள் நேரம் கொண்டு போட்டு வலுவின்ற வருமானத்துக்கு ஆகணும். இந்த போட்டு அழிக்க போறேன் தேவையா? ஒரு பண்ணி பிடிச்சா பாருவா, கடைசி போட்டு அழிக்க போறேன். தொங்கல் போட். ரைட். பார். பதில வலு அது தள்ளப்படுற வலுவுக்குரிய போவேண்டா வலுவுக்கு சக்தியின் கீழ் நேரம். அந்த சக்திக்கு என்ன உணலாமண்டா வழியின் இயக்க சக்தி அரைபி வர்க்கம். அதை நேரத்தை அளவிரிக்கும். அதை நான் எப்படி எழுதிக்கொள்ளட்டேன்? அரை இன்டு எம் பை டி என்று போடலாம். இன்டு வி வர்க்கம். இப்ப எம் பை டிக்கு என்ன போடலாம்? திரிவு பாய்ச்சல் வீதம் என்ன போடலாம்? திரிவு பாய்ச்சல் வீதம் தான் ஏ வீரோ. அதுக்கு தான் இந்த போவேன். ஏ தரவுல இல்லை. என்ன போடுவாய்? பையல் வர்க்கம் வீரோவுக்கு 4. அப்ப முன்னுக்கு அரை அது இருக்கட்டும் அப்படியே. எம் பை டிக்கு என்ன போடலாம்டா? பை எல் வர்க்கம் வீரோ அதன் கீழ் டி. அதன் கீழ் 4. அவ்வளோத்துக்கு தான் போடுறேன் சோமான். எம் பை டிக்கு தான் போடுறேன். பையல் வர்க்கம் வீரோவுக்கு பையல் வர்க்கம் வீரோவுக்கு 4. அது அப்படியே வி வர்க்கத்தாலையும் இருக்கும். சரி, அதை அப்படியே வி வர்க்கத்தாலை பெருக்கிருப்பாய். இப்ப அவ்வளோத்தையும் சுருக்கி விடையே போடுவான். பையல் வர்க்கம் வீக்கனம் ரோ அதன் கீழ் 8 மாதிரி வரும். வலுவுக்குரிய கோவை பவர்ன்றதால பேர் வரும் வலு. அப்ப அந்த கீழ் நோக்கி தள்ளப்படுற வழியின் வலு வெப்பன் பையல் வர்க்கம் வீக்கனம் ரோவன் 8 ஃபெராப். பையல் வர்க்கம் வீக்கனம் ரோவன் 8 மாதிரி வரும். ஹலோ, முடிஞ்சா இது? அடுத்த வெளியே பாரு, அடுத்த வெளியே பாருவா. உலகு வானூதி மாறா ஆர்முடுகள் ஏவுடன் மேல் நோக்கி இயங்கு போகுது. இப்ப மேல் நோக்கி ஏறது மாறா ஆர்முடுகள் ஏயோட மேல் நோக்கி ஏறுதா இருந்தா மேல் நோக்கி போதா இருந்தா അതിന്റെ நிறையிலும் பார்க்க மேலவார விசைட வருமான வேவ் என்னவா இருந்திருக்க ஓடும்? கூடுதலா இருந்திருக்க ஓடும். ஏன்னா மேல ஆர்முடுதா இருந்தா விளைவு விசையா இருக்க ஓடும். அப்ப கீழ் விசையிலும் மேல் விசை பெருசா இருக்க ஓடும். அப்ப நிறையிலும் பார்க்க மேலவார விசை கூடதா இருக்க ஓடும் மேல ஆர்முடுதா இருந்தா. அப்ப உலகு வானூர்தி மாறா ஆர்முடுகள் ஏவுடன் மேல் நோக்கி இயங்கு போகுது. அது சார்பாக உருளை வடிவான வளரிடல் வீரோட் வேகத்துடன் இலைக்குத்தாக கீழ் நோக்கி தள்ளப்படவில்லை. வீரோட்டிற்கான கோலையை எல் எம் ரோ ஏ பை சார்பா காணட்டாம் ஜி சார்பாகும். இப்ப இந்த கீழ் நோக்கி தள்ளப்படுற வேகத்தின் வருமானம் தரப்பட்டிருக்கு வீரோட். கீழ் நோக்கி தள்ளப்படுற வழியின வேக விடாப்ப உனக்கு தரப்பட்டிருக்கு என்ன? வீரோட்ட தரப்பட்டிருக்கு. அப்ப அந்த கீழ் நோக்கி தள்ளப்படுற அந்த வீரோட்ட வேகம் ஏற்கனவே தள்ளப்பட்ட வி வேகத்தில் பார்க்க என்ன நடக்கணும்? கூடவா இருந்திருக்குமா குறைவா இருந்திருக்குமா? ஏற்கனவே வி என்ற வேகத்துல தள்ளப்பட கீழே வார விசையும் மேல வார விசையும் சமனா இருக்கு. நிறையும் எஃப் சமனா இருக்குது. இப்ப நிறையில பார்க்க அந்த எஃப் வருமானம் பெருசா இருக்க வருமா இருந்தா இப்ப வீரோட்டுக்குரிய வருமானம் வீல பார்க்க என்ன இருக்க ஓடும்? கூடவா இருந்திருக்க ஓடும். சரி, கூடவா இருந்திருக்க ஓடும். இப்ப ஆறுமுகந்த வருமானம் திறப்படுறதா இருந்தா உன்னை கேட்ட கேள்வி அந்த வீரோட்டுக்கான கேள்விதான் கோவதான் கேள்வி. அங்கால போட்டு அழிக்கிறேன் பாரா, இங்கால போட்டு அழிக்க போறேன்.
ரைட். இப்ப இவருக்கு மேல் நோக்கி 6 இடப்பட்டிருக்குது. அப்ப அந்த உலங்கு வானூர்திக்கு நான் மேல் நோக்கி F7 MBA பாவிக்கிறேன். உலங்கு வானூர்திக்கு மேல் நோக்கி F7 MBA பாவிக்க மேல் நோக்கி வார விசையின பெருமானம் F இருந்து கீழ் நோக்கி வார நிறையின பெருமானம் MG கழிக்க ஓடும். அது இந்த திரிதிரப்பற்றி கேபிட்டல் A. ஆர்முகள் திறப்பட்டிருக்கு. நாங்க காண வேண்டியது பி ரோட் வழி தள்ளப்படுற வேகம் தான் காண ஓடும். இப்ப எஃப்க்கு நீ என்ன போடலாம் சொல்லுவா? எஃப்க்கு இந்த விசை ஏற்கனவே கண்ட விசையை போடலாம். எஃப்க்கு ஒரு விசை காட்ட முதல் என்ன விசை வந்தது? எஃப்க்குரிய விசை. எஃப்க்குரிய விசையின பெருமானம் ஏற்கனவே காட்டலாம் இல்ல பையல் வர்க்கம் வி வர்க்கம் ரோவிற்கு 4 மேட்ச் சரியா? எஃப்க்குரிய விசையின பெருமானம் இந்த உந்த மாற்று வீதம் M/T இன்டு வியால பெருக்கி இருக்க வேணும். இப்ப பையல் வர்க்கம் வி வர்க்கம் ரோவுக்கு 4 அதுல விக்கு பதிலா வி ரோட்ட போட்டா சரி. அப்ப எஃப்க்கு இப்ப என்ன போடலாம் வேண்டாம்? எஃப்க்கு மேல் நோக்கி வார விசைக்கு பையல் வர்க்கம் வி வர்க்கம் ரோவின் கீழ் 4 அதுல இருந்து எம்ஜியை கணிக்க வேணும். அது சமன் எம் இன்டு ஏ. இப்ப இந்த வேகம் என்ன இருக்கு பண்ண வி ரோட் வேகத்துல கீழப்படுது. இவர் அங்கால கொண்டு போன பை எல் வர்க்கம் வி ரோட் வர்க்கம் ரோ அதன் கீழ் 4 அது சமன் இவர் அங்கால கொண்டு பிளஸ் எம்ஜி வரும். அப்ப எம் பொதுவெடுத்து விட்டா பிரேக்கெட்டுக்கு வரும் ஏ பிளஸ் ஜி வரும். பிரேக்கெட்டுக்கு ஏ பிளஸ் ஜி வரும் பொதுவெடுத்து விட்டா பேரா எம்ஜி அங்கால பிளஸ் எம்ஜி எம் பொதுவெடுத்து இருக்கிறது. வி ரோட் தான் காண வேணும். அப்ப வி ரோட்டின் வர்க்கத்தின் வருமானம் 4 எம் இன்டு பிரேக்கெட்டுக்கு ஏ பிளஸ் ஜி வர போகுது. அதன் கீழ் பையல் வர்க்கம் ரோ வரவும். அதன் கீழ் பையல் வர்க்கம் இன்டு ரோ இன்டு வரவும். அப்ப வீரோட்டுக்கான ஹோவை என்றா அவ்வளவும் ரூட்டுக்கு வரும். திருப்பி உடனே போடுறேன். வீரோட்டுக்கான ஹோவை என்றா அவ்வளவு ரூட்டுக்கு வரவும். அப்ப வீரோட்டுக்கான ஹோவை 4 இன்டு பிரேக்கெட்டுக்கு ஏ பிளஸ் ஜி அதன் கீழ் பையல் வர்க்கம் ரோ இன்டு வரும். செக் பண்ணுவா குயிக்கா. சி பாட்டை பேர் செய்து பிடிச்சா சி பாட் செய்துவிட்ட கேள்வியடாப்பா திருப்பி செய்து பார்த்தா தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். செய்துவிட்ட கேள்வியை பார்க்காம திருப்பி அதுக்கு வேற செய்து வளரணும். சி பாட் சுழலியின் அலைகள் முன்னோக்கி சாய்வை ஏற்படுத்துவதன் மூலம் உலங்கு வாதூரி பின்னோக்கி தள்ளப்படுவதை ஒரு 2 காட்டுகின்றது. இது உலங்கு வாதூரியை மேல் நோக்கியும் முன்னோக்கியும் இயங்க உதவுகிறது. சுழலி வழியின் உந்தத்தை அதிகரிக்க செய்கின்றது. வழி மீதான விசை வழியில் ஆர்முடுக்கப்பட்ட தெரிவின் உந்த மாற்று வீதத்துக்கு சமனாகும். இந்நிலைமையில் சுழலியில் அச்சில் இலைக்குத்துடன் அமைக்கும் கோணம் தீட்டா ஆகும். முன்னோக்கி ஆர்முடுகள் ஏரோட்டும் ஆகும். முன்னோக்கி ஆர்முடுகள் தினப்பட்டு ஏரோட். இப்ப சுழலிதான் பாருங்க. ரைட். அப்ப அதுல வர அந்த சுழலி என்று சொன்னா ஃபேன் தான் என்ன செய்யறது சொன்னா
ஒரு நிலைக்குத்தோட அமைக்கிற கோணம் தீட்டான கோணம் சாய்வா திரும்புது. சரியா? ஃபேன் தான் நிலைக்குத்தோட எவ்வளவு கோணம் சாய்வா திரும்புன்னு சொன்னா தீட்டா கோணம் சாய்வா திரும்புது. அந்த ஃபேனுக்கு செங்குத்தான கோணம் இந்த கோணம். அப்ப இதுல திரும்புற இந்த கோணம் தான் திருப்பட்டுக்கு தீட்டா. இந்த ஃபேனுக்கு செங்குத்தா தான் என்ன வரும் சொன்னா அந்த தள்ளி விசை வரும். ஏன்னா இப்ப தள்ள போற வழியே இந்த பக்கமா தள்ளுதா இருந்தா அதுக்கு எதிராத்தான் விசை வரும். இந்த திசையெல்லாம் விசை வரும். அவன் இந்த ஃபேன்ல வார விசை மேல் நோக்கி வார விசைன்னு வருமானம் அந்த ஃபேனுக்கு செங்குத்தா இருக்கு. இந்த திசைனால இந்த ஃபேன்ல வந்த விசை வந்துருக்கு. எதுல வார விசை? சுழலில வார விசை. இப்ப அதுண்ட பிரிச்ச கூட ஒன்றுதான் நிறைக்கு மேல் நோக்கி விசையை கொடுத்துருக்கு. நிறைய செயல்படுத்தக்கூடிய மாதிரி அது இந்த பிரிச்ச வேட்டை இல்ல கிடையா வார கூறு ஆலைன்னு செய்யும். முன்னோக்கி யார் கொடுக்க வேணும். ஏன்னா இப்ப இந்த ஃபேன்ல வார விசையாப்ப ஃபேனுக்கு செங்குத்தால வேற வேணும். இப்ப ஃபேனுக்கு செங்குத்து தான் விசை வரும். வேண்டா வழியை இப்படித்தான் தள்ள போகுது. எந்த திசையில வழியை தள்ளுதோ அந்த திசையிலேயே விசை வரும். தாக்க வரதாக்க விசை. அப்ப இந்த மாதிரி வழியை தள்ளுதா இருந்தா அந்த திசையிலேயே இந்த ஆங்கிள் வந்துருக்கணும் அந்த ஃபேன்ல வர விசை. அப்ப இந்த விசையை நாங்க என்ன செய்யலாம் விட ரெண்டா பிரிப்போம். அதுல வார அந்த விசைய ஃபேன்ல வார விசைய மேல் நோக்கி வார விசையை ரெண்டா பிரிச்சா கிடையா ஒரு விசை வரும். இதைத்தான் ரெண்டா பிரிக்கிறேன். கோணத்தை விட்டு விலத்தி பிரிச்சா இன்னும் வேற எஃப் சைன் தீட்டா. கோணத்தை விட்டு விலத்தி பிரிச்சா எஃப் சைன் தீட்டா. கோணத்தோட சேர்த்து பிரிச்சா இன்னும் வேற கோணம் எஃப் கொஸ் தீட்டா. கோணத்தோட சேர்த்து பிரிச்சா எஃப் கொஸ் தீட்டா. இப்ப இந்த எஃப் சைன் தீட்டா என்ன செய்ய வேண்டாம் ஆளை முன்னோக்கி ஆர் கொடுக்கும். அந்த முன்னோக்கி ஆர் கொடுக்குற பெருமான தாளாப்பா உனக்கு தரப்பட்டிருக்கு ஏனோ. சரியா? ஹெலிகாப்டருக்குரிய முன்னோக்கி ஆர்முடுகள வருமானம் தரப்பட்டிருக்குது ஏனோ. அப்ப இந்த ஹெலிகாப்டர் நிலைக்குத்தா சமநிலையா இருக்கிறா இருந்தா இவற்றை கீழ் நோக்கி வார நிறைந்த பெருமானம் எம்ஜியின் பெருமானம் மேல் நோக்கி வார விசைக்கு என்னவா இருக்கணும்? சமனா இருந்திருக்க ஓடும். ஏன்னா கீழ் விசை மேல் விசைக்கு சமனா தான் மேலே கிளியங்காது. இப்ப ஹெலிகாப்டர் முன்னுக்கு தான் ஆரம்பிடுவது மேல ஆரம்பிடுகையில். அப்ப ஹெலிகாப்டர் முன்னுக்கு ஏறோட்டு ஆரம்பிடோட போயா இருந்தா என்ன கேள்வியாக்கப்பட்டிருக்குன்னா வழியின் தடை விசையின வருமானம் வழியால ஒரு தடை விசை இருக்குதான். அந்த வழியால எதிர்பக்கமா வார தடை விசையின வருமானத்தை எப்ப நான் போட்டுக்கொள்றேன் ஆரண்டு போட்டுக்கொள்றேன். அந்த ஆறு தான் கேட்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஃபேன் இப்படி சாயத்தால இவர் இங்க நோக்கி போய் கொண்டிருக்க வழியால வார எதிர்விசை ஒன்று இருக்குது. அதனால் போற ஆரண்ட அந்த வழியால வார எதிர்விசையின வருமானத்தை போட்டுக்கொள்றா ஆறு தான் கேட்கப்பட்டிருக்கு. இரண்டு பேர் வழியின் தடை விசை ஆறை கணிக்கட்டான். இந்த வழி வந்து அதுல போக விடாம தள்ளி இருக்கு திருப்பி. அதைத்தான் இப்ப நான் காண ஓடும். இப்ப சார் இந்த ஹெலிகாப்டர் வேலையே கீழே போகாம சமல்லையா அடிக்கிறா இருந்தா வேலையே கீழே ஏங்காம சமல்லையா இருந்தா இந்த ஹெலிகாப்டர் இந்த உலகு மாறுது இலைக்குண்டு சமல்லையே கருதுவமா இருந்தா இலைக்குண்டு சமல்லைக்கு இந்த உலகு வாழ்ந்து பிரிய இலைக்குண்டு சமல்லையே கருதினா மேலவார விசையின வருமானம் அப்ப எஃப் கொஸ்டீட்டா. அந்த எஃப் கொஸ்டீட்டான வருமானம் எம்ஜிக்கு சமனா இருக்கும். இதை எடுத்துக்கொள்வோம் முதலாம் சமன்பாடு. எஃப் கொஸ்டீட்டான வருமானம் எம்ஜிக்கு சமனா இருக்கும். அதை எடுத்துக்கொள்றேன் முதலாம் சமன்பாடு. அடுத்தது இவர் முன்னோக்கி இங்கால பக்கம் மாறணும் ஒன்றா இருந்தா அவற்றை இயக்க திசையில எஃப் சமன் எம்பிஏ பாவிக்கிறேன். அவற்றை இயக்க திசையிலேயே எஃப் சமன் எம்பிஏ பிரயோகிப்போம். இயக்க திசையில எஃப் சமன் எம்பிஏ பிரயோகிச்சா இயக்க திசையில வார முன்னோக்கி வார விசை என்னடாப்பா? இயக்க திசையில முன்னோக்கி வார விசை எஃப் சைன் தீட்டா. ஆனா எதிர்பக்கம் வார விசை என்ன இருக்கும்? அந்த ஆறுன்ற பிரமாணம் தான் காண ஓடும் தடை விசை. அந்த பிரமாணம் அவற்றை திணிவின்ற வருமானம் திறப்பட்டு உனக்கு ஏம் ஆர்ந்து கொண்ட வருமானம் திறப்பட்டிருக்கு ஏனோ. ஆர்ந்து கொண்ட வருமானம் ஏனோ. ஓகே தானே? இப்ப இதுல இந்த எஃப்க்கு நாங்க என்ன போடலாம்டா எஃப்க்கு எம்ஜி பை கொஸ்டீட்டா போடலாம் இல்லை எஃப்க்கு இந்த முதலாவது சமன்பாடுல இருந்து சொல்லுவாங்க. எஃப் என்ற பிரமாணத்துக்கு என்ன போடலாம்டா எம்ஜியின் கீழ் கொஸ்டீட்டான்னு போடலாம் இல்லப்பா. அப்ப இதுல எஃப்க்கு அதை பிரதிட்டா எஃப் பேர் எஃப்க்கு பிரதிடுறேன். அதாவது எஃப் சைன் தீட்டா மைனஸ் ஆர் அந்த பெருமானம் எம் இன்டு ஏ நோட். இப்ப எஃப்க்கு என்ன போடலாம்னா எம்ஜி இன்கு கொஸ்டீட்டா எம்ஜி இன்கு கொஸ்டீட்டா இன்டு சைன் தீட்டா மைனஸ் ஆர் அது சமன் எம் இன்டு ஏ நோட். சரியா? எம் இன்டு ஏ நோட். இப்ப சைனுங்கு கொசுக்கு என்ன போடலாம்? சைன் தீட்டாவுங்க கொஸ்டீட்டா டேன் தீட்டா. அப்ப எம்ஜி டேன் தீட்டா மைனஸ் ஆர் அது சமன் எம் இன்டு ஏ நோட். எம் இன்டு ஏ நோட். இப்ப நாங்க காண வேண்டியது என்ன? ஆர். ஆறு அங்கால கொண்டு போ இவன் இங்கால கொண்டு வா. ஆறுக்கான ஹோ வரும் சொல்லுவா என்ன வரும்?
ஆறு அங்கால கொண்டா ஆறு பிளஸ்ல வந்திருக்கும். இவர் எங்கால கொண்டு வந்தா எம்ஜி டேன் டீட்டா எம்ஜி டேன் டீட்டா மைனஸ் எம்இ நோட்டா இருக்கும். எம்ஜி டேன் டீட்டா மைனஸ் எம்இ நோட் இது தடவி செய்ய வருமானம். அதான் கேட்டு நோட் பண்ணுவா. தந்த தரவுல விடைய கூட சரி. தடவி செய்ய வருமானம் எம்ஜி டேன் டீட்டா மைனஸ் எம்ஏ நோட். ஏ நோட்ன்றது முன்னோக்கி நார்முடுகள். ரைட். இப்ப இரண்டாவது கேள்வியை பார்த்துக்கோ. இரண்டாவது கேள்வி இந்நிலையில் ஆறுமுடுகள் மாறாத இடத்து சுழலி கிடையாக வெறுமனின் தடை விசைக்கு ஜாதி நிகழும். ஆறுமுடுகள் மாறாம சுழலி கிடையாவிரதான். முன்னோக்கின ஆறுமுடுகள் ஏனோ சுழலி மேல வேற போகுது. அப்படித்தான் கெரிகப்பொருள் முன்னோக்கு போகுது. முன்னோக்கி போய்கொண்டிருக்க ஆறுமுடுகள் பிரமாணத்தோட அந்த ஆறுமுடுகள் பிரமாணத்தோட முன்னோக்கி போய்கொண்டிருக்கேக்கு சுழலி கிடையா வந்துட்டுதான் இருந்தா இப்ப நிமிந்துட்டுதான் இருந்தா தடை விசை என்ற பிரமாணத்துக்கு என்ன கொண்டு வைக்கப்பட்டது. இப்ப தடை விசை என்ற பிரமாணத்துக்கு என்ன கொண்டு கேட்டா தடை விசை இருக்காது. ஏன் அது கிடையா வந்தா தள்ளுப்படாது இல்லை. என்ன இப்படி சாய்வா இருந்தால் வழி எதிராக தள்ளுற மாதிரி வரும். தடை விசை குறையும். நார்மலா இந்த ஹெலிகாப்டர்ல தள்ளுற இந்த விசை வரும். ஆனா பேனல்ல வந்து வழி தள்ளுற விசை வராது. அல்லது இந்த கோவையை வச்சு நீ யோசிக்கலாம்ன்றதுக்காக இந்த கோவையை எடுத்து விட்டுக்கிறார். இந்த கோவையில எம்ஜி மாறாது. ஆர்முடுகள் மாறலன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏ நோட் மாறையில எம் மாறையில எம்ஜி மாறையில. அப்ப அந்த டீட்டா அந்த பிரமாணம் குறையும். ஏன்னா இந்த சுழலி வந்து கிடையா வர வர டீட்டா குறையும். டீட்டா குறைஞ்சா டேன் பிரமாணம் என்ன செய்யும் குறையும். டேன் பெருமானம் குறைஞ்சா தடை விசை என்ன செய்யப்பாங்க குறையும். அதுதான் கேட்கப்பட்டிருக்கு. சரியா டீட்டா பூச்சியமானா டேன் டீட்டா பெருமானம் என்ன வேற இருக்கணும். டேன் டீட்டா பூஜ்ஜியத்துக்கு என்ன விட டேன் டீட்டா பூஜ்ஜியத்துக்கு என்னடா விட சரியா டேன் டீட்டா பூஜ்ஜிய பிரமாணம் பூஜ்ஜியம். அப்ப பூச்சியத்தை என்னத்தால விளைக்கிறாலும் பூஜ்ஜியம் தான் பிறப்போம். பூச்சியத்தை என்னத்தால விளைக்கிறாலும் பூஜ்ஜியம். அப்ப இவ்வளவு பெருமானம் பூஜ்ஜியம் வந்துடும். அப்ப இவ்வளவு பெருமானம் பூஜ்ஜியம் வந்துட்டு இருந்தா தடை விசை பெருமானம் மைனஸ் எம்ஏ வரும். அந்த ஆர்மோடு இயங்கியக்க அந்த ஆர்முகளுக்கு எதிர்த்து ஆர்முகள் வந்திருக்கும். ஆனா அந்த விசையின் வருமானம் என்ன செய்யும் குறை. ஆனா ஆர்முகளும் இல்லாம போயிருமே இவர் கிடையா வந்தா இந்த மாறாவத்திலே போலாமா விளைவு விசை இல்லாம போய் ஃபேன் கிடையாவிலே இந்த ஃபேன் கிடையாவிலேக்கு தடை விசை குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப டேன் டீட்டா பெருமானம் குறையும். டேன் டீட்டா பெருமானம் குறைய குறைய கழிவர்ற பெருமானம் இந்த மொத்த பெருமானம் குறைஞ்ச இது குறையும் இல்லை. தடை விசை குறையும். அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்கப்படுது. டீட்டா குறையக்க தடை விசைக்கு யார் ஆகலாம் என்று கேட்டா சுழலி கிடையாக வரும்னா டீட்டா குறையும். டீட்டா குறையக்க தடை விசைக்கு நடக்கணும். தடை விசை குறைய வரும். தடை விசை குறையும். டீபாட் கேள்வி ஒரு வட்ட இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. டீபாட் வட்ட இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி டீபாட். பாராம் டீபாட்டுக்கு செய்து விடையிடுவா. திடீரென உலங்கு வானூர்தி ஒரு மூன்று காட்டப்பட்டுள்ளவாறு சுழலி ஏ இலக்குத்துடன் டீட்டா குணம் சாய்ந்திருக்குமாறு ஆர் ஆருடைய வட்டப்பாதையில் வி என்னும் தொடலிக்கையுடன் கிடையாக இயங்குமெனில் வழித்துறையை புறக்கணித்து வீட்கான கோவையை பெறுக. இது வட்டப்பாதையில் இயங்குறதுக்கு உனக்கு தெரியும் ஒரு பொருள். வட்டப்பாதையில் இயங்க வேணுமா இருந்தா விலையில் விசை எங்க நோக்கி இருக்கணும். வட்டப்பாதையில இயங்குற பொருளுக்கு விலையில் விசை மையம் நோக்கி இருக்கணும். அதுல எத்தனை விசை ஆக்கினாலும் 5 விசை ஆக்கினான 2 விசை ஆக்கினான 100 விசை ஆக்கினான்னு அவனா விசையின் விலையில் மையத்தை நோக்கி வரணும் வட்டப்பாதையில் இயங்குற பொருளுக்கு. அப்ப இங்கேயும் உலங்கு வானூர்தியில இந்த மாதிரி சாய்வா இருக்கேக்கான விசை ஆக்குது. என்னென்ன விசை ஆக்குன்னு சொன்னா ஒன்று
அந்த மேல எஃப் என்ற விசை ஆக போகுது அந்த எஃப் ஒரு பிரிச்ச கூறு எஃப் சைன் டீட்டா அது மையத்தை நோக்கி வர விஷயம் கொடுக்கும் அப்ப எஃப் கொஸ்டீட்டா செய்யணும் நிறைய சமப்படுத்தணும் அப்ப அந்த வட்டத்திலேயே அந்த உலங்கு வானூர்தி ஹெலிகப்ப சுத்தக்கூடிய மாதிரி வரும் மையத்திலேயே அப்ப இப்ப கேட்கப்பட்டிருக்கு அந்த வீட வருமானம் எந்த வி தொடலிக்கதி வீட வருமானம் என்ன இருக்க மாட்டேதான் கேள்வி அது வீல வீரோட மாத்திக்கொள்ளலாம் வீரோட்டா மாத்திக்கொள்ளும் வீரோட்டா அப்ப தொடலிக்கதி வீரோட்டுக்குரிய வருமானம் வீரோட்டா வியா ஏற்கனவே வீரோட்டு தரப்பட்டாச்சுல்ல அது இதுல வர தொடலிக்கதியால அது உலங்கு வானூர்திக்குரிய தொடலிக்கதியிட வருமானம் வி எவ்வளவு இருக்க மட்டும் தான் காணப்படும் தொடலிக்கதி வி ரைட் அப்ப இங்க போர்டு அடிக்கிறேன் யார் இப்ப வேற சரியா இந்த மாதிரி உலங்கு வானூர் டீட்டா குணம் சாய்வா இந்த மாதிரி திரும்பி இருக்கேக்கு இவருக்கு இந்த தொடலிக்கதியின் வருமானம் தான் சொல்லப்பட்டிருக்கு வி இந்த தொடலிக்கதியின் வருமானம் வியா இருந்தா அந்த வியின் வருமானம் எவ்வளவு இருக்க மட்டும் தான் கேட்டு வியின் வருமானம் இந்த வட்டப்பாதைന്റെ ആരന്റെ வருமானம் தரப்பட்டிருக்கா இது வட்டப்பாதைന്റെ ആരന്റെ வருமானம் தரப்பட்டிருக்குது ஆறெண்ட பேர் தரப்பட்டிருக்கு இப்ப இவரில் இந்த திசைதான் விசை வரப்போகுது அந்த விசையின் வருமானத்தின் நிலைக்குத்து கூறு என்னவா இருக்கும் எஃப் கொஸ்டீட்டா நிலைக்குத்து கூறு எஃப் கொஸ்டீட்டா மையத்தை நோக்கி வார கூறு என்னவா இருக்கும்டா அது எஃப் சைன் டீட்டாவா இருக்கும் கோணத்தை விட்டு விலத்தி பிரிப்பியா இருந்தா சைன் கோணத்தோட சேர்த்து பிரிச்சா கோஸ் அதே நேரம் இந்த விமானத்துக்குரிய நிறைந்த வருமானம் பெறுவனும் கீழ் நோக்கி எம்ஜி நிறைந்த வருமானம் கீழ் நோக்கி வரும் எம்ஜி அப்படியா இருந்தா இந்த இடத்துல ஒரு வட்டப்பாயில சுத்தி வேணும் இருந்தா விலையில் விசை மையம் நோக்கி இருக்கணும் எத்தனை விசை ஆக்கினாலும் அவரால் இந்த விலையில் மையத்தை நோக்கி இருக்கணும் அப்ப மேலவார விசையின் வருமானம் கீழவார விசையின் வருமானத்துக்கு சமனா இருந்திருக்கணும் ஏன் சொல்லுவா ஏனென்றால் இல்லைக்குத்தா மேலேயோ கீழே இயங்கிலையா இருந்தா மேல் விசை கீழ் விசைக்கு இருக்கும் சமன் அப்ப இவருக்கு மையத்தை நோக்கி வர அந்த விலையில் விசையை கொடுக்க போறது என்னவா இருக்கும்னா அந்த எஃப் பிரிச்ச ஒரு இது எஃப் சைன் டீட்டா அப்ப இப்ப நீ மையம் நோக்கி எஃப் செவன் பாய்ப்பியா இருந்தா இந்த உலங்கு வானூர்திக்கு மையம் நோக்கி எஃப் செவன் பாய்ப்பியா இருந்தா சரியா உலங்கு வானூர்திக்கு மையம் நோக்கி எஃப் செவன் பாய்க்கிறேன் இப்ப மையம் நோக்கி வார விசையின் வருமானம் எஃப் சைன் டீட்டா அந்த எஃப் சைன் டீட்டான வருமானம் மைய நாட்ட விசைக்கு சமனா இருக்கணும் மைய நாட்ட விசை எம்பி வர்க்கத்தின் கீழா இதை எடுத்துக்கொள்வோம் முதலாம் சமன்பாடு எம்பி வர்க்கத்தின் கீழா அது முதலாம் சமன்பாடு அதே நேரம் அந்த உலங்கு வானூர்தி நிலைக்குட்டு சமநிலையை கருதுவமா இருந்து நிலைக்குத்தா மேல கீழே எங்கிலையா இருந்தா நிலைக்குட்ட சமநிலை உலங்கு வானூர்தியின் நிலைக்குட்டு சமநிலையை கருதுவமா இருந்தா மேலவார விசையின் வருமானம் எஃப் கொஸ்டீட்டா அந்த எஃப் கொஸ்டீட்டான வருமானம் எம்ஜிக்கு சமனா இருக்கணும் கீழ் விசைக்கு சமனா இருக்கணும் அதை எடுத்துக்கொள்றோம் இரண்டாம் சமன்பாடு இப்ப முதலாம் சமன்பாட்டை இரண்டாம் சமன்பாட்டால பிரிப்பியா இருந்தா எஃப் வெட்டுப்பட்டுமே இல்லை அப்ப சைனுக்கு கொஸ்தான வரப்போகுது அப்ப நீ வி வர்க்கத்துக்கான கோவையை அவன் தந்த தரவலையே கொடுக்கலாம் அதே நேரம் இதுல வார அந்த உலங்கு வானூர்திக்கான திணிவு மொத்த திணிவு ஒன்று கேபிட்டல் அப்போ ஒன்றை ரெண்டாள விரிச்சு விக்கான கோவையை நிறுவலாம் ஒன்றை ரெண்டாள விரிச்சு விக்கான கோவையை நிறுவிடுவாம்
முதலாம் சமன்பாட்டை ரெண்டாம் சமன்பாடால பிரிக்கிறேன். முதலாம் சமன்பாட்டு ரெண்டாம் சமன்பாடு பிரிச்சா எஃப் எஃப் வெட்டுப்பட்டுரும். சைன் தீட்டாவுங்கள் கொஸ் தீட்டா போடுவாய் டேன் தீட்டா. சைன் தீட்டாவுங்கள் கொஸ் தீட்டாக்கு என்ன போடலாம்? டேன் தீட்டா. முதலாம் சமன்பாடு எம்பி வர்க்கத்தின் ஆ. எம்பி வர்க்கத்தின் ஆ இண்டு கொண்டு போட்டா தலைகளா மாத்தி பெருக்கி விடலாம். 1/mg என்ற மாதிரி வரும். 1/mg. இதுல வார வியும் இதுல வார வியும் மட்டுப்பட்டுரும். ஆக tan தீட்டான பிரமாணம் வி வர்க்கத்தின் கீழ் ஆர்ஜி என்ற மாதிரி வரும். அப்படியா இருந்தா வி வர்க்கத்துக்குரிய பிரமாணம் என்ன வரும்? குறுக்கு பெருக்கம் செய்யலாம் இல்ல? குறுக்கு பெருக்கம் செய்தா என்ன வரும் சொல்லுவா? ஆர்ஜி tan தீட்டான்னு போடலாம். ஆர்ஜி tan தீட்டா. அப்ப விக்குரிய பிரமாணம் பண்ணா அவ்வளவும் ரூட்டுக்கு வரும். வேற விக்குரிய பிரமாணம் பண்ணா வி வர்க்கம் தான் ஆர்ஜி tan தீட்டா. அப்ப வியின் பிரமாணம் அவ்வளவும் ரூட்டுக்கு வரும். சோ வியின் பிரமாணம் பண்ணா root of rg tan theta. Root of rg tan theta. part சின்ன சின்ன கேள்வி தான். part ரெண்டு கேள்வி தான் இருக்கு. பாரு குயிக்க ரெண்டு கேள்வி. சுழல் சமநிலை முக்கியமானது. சுழல் தந்தானது. அலைகள் பி முறுக்கத்தை பி மீது முறுக்கத்தை வெளிப்படுத்தி அவற்றை திரும்பாமல் அடைய செய்கின்றது. சுழலி பி திடீரென உடைந்தால் இக்கணத்தில் வானூர்திக்கு யாது நிகழும். இதுல பி என்றவன் போடப்பட்டது. இந்த பிற்பக்கம் ஒரு சுழலி இருக்குது. இந்த இடத்துல பி. அப்ப அந்த பி உடையமா இருந்தா உலங்கு வானூர்திக்கு யாது நிகழும் எடுக்கப்படுறது. இப்ப அவர் சுத்திரத்தால ஒரு முறுக்கத்தை கொடுத்து எதிர் முறுக்கத்தை எடுத்து கேன்சல் பண்ணி வச்சிருப்பார். இப்ப அது உடையதா இருந்தா அது சுத்திர திசைக்கு எதிர்பக்கத்துல ஒரு முறுக்கம் உருவாகும். அதாவது சுத்திர பக்கத்துக்கு எதிர்பக்கம் ஒரு உந்தம் உருவாகும். பி உடையமா இருந்தா பி திருடன செயல் என்றால் இக்கணத்தில் வாழ்ந்ததுக்கு யாது நிகழும் என்று கேட்டா பி சுத்தின திசையின் எதிர் திசையில சுத்த வேணும் அந்த உலங்கு வாழும். ஏன் மொத்த கோணம் தான் காக்க போகணும்னு யோசிக்கலாம். இல்லையென்று சொன்னா அந்த பிய சுத்த வைக்கிறதுக்கு ஒரு முறுக்கம் இருக்கும். அந்த முறுக்கம் இப்ப இல்லாம போனா அதே திசையில எதிர்த்திலுடன் முறுக்கம் உருவாயிருக்கு. அப்ப அந்த முறுக்கத்தான் என்ன செய்யணும்? பி சுத்துற பக்கத்துக்கு எதிர்பக்கம் சுத்த வலிக்கிடும் உலங்கு வாழுவது. ஏன்னா முழுமையா அந்த பின்னுக்கு இருக்கிற அந்த சுழலியான் சுத்தி என்ன செய்யணும்? அதை சமப்படுத்தி வச்சிருக்க போகுது. திரும்ப விடாம நேர போறதுக்கெல்லாம். அப்ப பி திடீரென செயல் இருந்தால் இக்கணத்தில் வாழுவதற்கு யார் நிகழும் என்று கேட்டா பி சுத்திய திசைக்கு எதிர்ச்சுழியில உலங்கு வாழு சுழலும். பி சுழலும் திசைக்கு எதிர் திசையை சுழலும். வேரலியின் கோட்பாட்டின்படி சுழலி பி நிலைக்குத்தாக மேல் நோக்கி எழும்பிசையை பெருமாயின் சுழலியின் பக்கம் ஒன்றின் குறுக்குவெட்டு பரப்பளவை வரைந்து காட்டுக. இது வேரலியின் தேட்டம் ஹைட்ரோட பாடத்துல பிறகு படிப்பேன். ஆனா எப்படி நடந்திருக்கும்டா இது மேல் நோக்கி பறக்க போதா இருந்தா கீழே வார அமுக்கத்திலும் மேல வார அமுக்கம் குறைவா இருந்திருக்கும். இந்த கீழே தான் பெரிய அமுக்கம் இருந்தான் விளையில் விசை மேல வரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த குறுக்குவெட்டு பிறப்பு எப்படி வெட்டப்பட்டிருந்திருக்கும்டா அது இந்த குறுக்குவெட்டு பிறப்பு இந்த மாதிரி தான் வெட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த குறுக்குவெட்டு பிறப்பு இந்த செட்டப்ல அப்படி இருந்தா தான் கீழே வார விசையின் பிரமாணத்திலும் பார்க்க மேல வார விசையின் பிரமாணம் குறைவா இருக்கும். விளைவில் விசை மேல வந்திருக்கு. இந்த செட்டப்ல இருந்தா தான் அமுக்கம் கீழே கூடவாகும் மேல அமுக்கம் குறைவாக இருக்கும். ஹைட்ரோன்ற பாடத்துல விளங்கப்படுத்துவன் அந்த வழியின் நெருக்கம் காரணமா மேல வழியின் வேகம் கூடவா இருக்கும் கீழே வழியின் வேகம் குறைவா இருக்கும். வேகம் குறைஞ்ச இடத்துல அமுக்கம் கூடவா இருக்கும். அது ரெண்டு மாதிரி குறைவா இருக்கும். அப்ப அந்த படம் தானே இப்போ கேட்டது இந்த வடிவத்திலான் படம் இருக்கும்னு சொல்லிவிட்டா சரி சரியா. இந்த ஷேப்ல மேல இந்த மாதிரி வளவா இருக்கும் கீழே இப்படி வளவா இருந்திருக்கணும். அப்ப அந்த சுழலிக்குரிய படத்தை நீ காட்டினா சரி. ஏனெண்டா மேல பறக்கதா இருந்தா அவருக்கு அதே மாதிரி சொல்றோம் கீழே இருந்து மேல ஒரு விசை வரும் அது F1 இருந்து மேலே இருந்து கீழே ஒரு விசை வரும் அது F2 இருந்தா எது பெருசா இருக்கும்னு கேட்டா F1 தான் பெருசா இருக்கும். F2 பார்க்க F1 வருமானம் பெருசா இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரெக்கை அமைப்பு இருக்கும். நோமலா ஒரு பிளேன் எடுத்தா கூடி அந்த பிளேன் ரெக்க கூடி இந்த மாதிரி வளைஞ்சு பின்னுக்கு தான் போய் பதிவா இருக்கு பிளேன் ரெக்க. இது மேல பறக்க போதா இருந்தா கீழே விசை கூட இருந்திருக்கணும். அப்ப இப்படி இருந்திருக்கணும் தட்டு ரெக்கை அமைப்பு குறுக்குவெட்டு தோட்டம். ரைட். இப்ப இது மூன்றாவது பேப்பர். அன்றைக்கு போட்ட கேள்வி மாதிரி கொஞ்சம் பெரிய கேள்வி. திருப்பி இந்த செய்துவிட்ட கேள்வியில செய்து பார்த்தா தான் அதுக்கு இறுதிய பலன் கிடைக்கும். செய்துவிட்ட கேள்வியை பார்க்காம திருப்பி ஒருக்கா செய்துவார். அப்ப அடுத்த கிளாஸ் வந்து புதன்கிழமை
சரியா? புதன்கிழமை நீங்க அடுத்த நாள் நியூ ரெண்டத்தால புதன்கிழமை கிளாஸ் நிப்பாட்டுறேன். ஆஹ் அடுத்த கிளாஸ் வெள்ளிக்கிழமை நடக்கும். வெள்ளிக்கிழமை அடுத்த இப்ப எஸ்ஏன்னு அடுத்த கிளாஸ் ஸ்ட்ரக்சரா விட போகும் பேப்பர்ல. அப்ப அடுத்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் பேப்பர். அந்த ஸ்ட்ரக்சர் பேப்பர் வந்து ஏற்கனவே போன கிளாஸ் செய்த ஸ்ட்ரக்சர் வந்து திருப்புதல் தத்துவம். வார கிளாஸ் செய்ய போற ஸ்ட்ரக்சர் விசை நேர விதிக்குரிய ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்வேன். விசை நேர விதி அதை தியரியை ரிவிசன் பண்ணிட்டு நேரம் காணுமா இருந்தால் அந்த டைமே கேள்வி முடியும். காணான்னு சொன்னா அடுத்த கிளாஸ் கேள்வி செய்வேன். ரைட்.